ஏய் என்னையாச்சு எல்லாம் எப்படி இருக்கும்? இந்த வயசுல டைரக்டர் வந்து 19 வயசு ஆகுதுன்னு சொன்னாங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். ஹவ் அபவுட் யூ? ஐ எம் குட் சார், ஆக்டர் சூர்யான்னு சொன்னாலே தமிழ்நாடு, இந்தியா தாண்டி ஸ்ரீலங்கா, மலேசியாண்டு உலகம் பூராவும் தெரியும் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஐ எம் இஹ்ராஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஓகே, உலகமே கோவிட் பேண்டமிக்கால் இந்த சுச்சுவேஷனில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதால அதை பற்றி ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த இன்டர்வியூ. ஓகே, சீக்கிரமாக வந்து we have to get back to the normal. We have to enjoy life, hear beautiful stories, golden days again very soon. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் கொரோனாவோட தாக்கம் இன்னும் நீக்குது. லாக்டவுன், குவாரண்டைன். இந்தியாவில் இல்லாம எப்படி இருக்கும்? எனக்கு மட்டும் முன்னாடி இது லாக்டவுன் நடந்தது தனியா, எனக்கு அனுபவம் இருக்கு. நான் வந்து சொல்ல முடியுமா என்ன? ஃபர்ஸ்ட் மை லவ் டு ஆல் த வெல் விஷர்ஸ், என்னோட அன்பான தம்பி தங்கைகள், டு ஆல் த. ஹலோ ஹலோ, ஏய் என்னையாச்சு? டெக்னிக்கல் இஷ்யூ சார். அகெயின் எல்லா தம்பி தங்கைகளுக்கும், ஃபேன்ஸ்க்கும், வெல் விஷர்ஸ்க்கும், ஃப்ரம் ஆல் அக்ராஸ், ஃப்ரம் எவ்ரிவேர், ஆல் ஓவர் த வேர்ல்டு, எல்லாருக்கும் என்னோட அன்பு, என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ டாபிக்குள்ளே போவோம் சார். சூரரை போற்று படம் வந்து கிட்டத்தட்ட 2 months ஆகுது. இந்த படம் வந்து எல்லாருக்கும் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் எல்லாரும் மனதில் அமைக்குது. இந்த படத்தை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் நீங்களே கொடுத்தா நல்லா இருக்கும் சார். Okay, you completely fall in love with what Sudha's written. Of course, we have this extraordinary person, Captain Gopinath, who's done amazing things in life, just like anybody of us, just like a common man. அதுக்கு முன்னாடி வந்து somebody who's not blessed with a lot of opportunities or a lot of support system in life, his parents or whatever his surrounding, he didn't have a very blessed beginning, but irundalum he was able to fight it out. He was able to just go out and prove to this world, I have this idea and I am bright, and I would want just not me to benefit through this, but I want the whole nation to benefit through this. Listen to me, follow me அப்படின்னு சொல்லிட்டு he's changed this aviation industry. அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து எல்லாரு கூடயும் வந்து I'm able to connect and see. Not most of us வந்து யாருக்குமே வந்து எல்லா வசதிகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் கிடையாது. பட் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர்னால மட்டுமே எப்படி இந்த உலகத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்காங்க. அதுல இவரும் ரொம்ப முக்கியமானவர். The blend of Sudha's writing and also the real extraordinary person, it's a combination of both. எனக்கு இது பண்ண சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு men in uniform போட்டா வந்து இன்னொரு கர்வம், இன்னொரு ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் இல்லையா? அந்த மாதிரி I already have a wonderful lines to say, but I also have this wonderful person's soul with me, who just went out and who accomplished so many things. So இது ரெண்டும் அதோட ஒரு binded force ன்னு சொல்லுவேன். Yeah, that's the world Sudha created for me. ஓகே, அட் திஸ் பாயிண்ட் நீங்கள் நடித்த நிறைய படங்கள் வந்து மக்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு கண்டினியூ டூ இட் ஃபார் அஸ் த்ரூ யுவர் மூவிஸ், த்ரூ யுவர் சர்வீசஸ், எவ்ரி திங். Thank you, that's very kind. I can't do this alone. நான் எப்பவும் சொல்ற மாதிரி வந்து it's a responsibility. It is just realizing this responsibility and wanting to be there and wanting to do more. I think whatever hard work I do, whatever you do in your profession, whatever I'm blessed with right now, it's much more than. Sometimes I feel, do I deserve so much? தான் பல கேள்விகள் வந்துட்டே இருக்கும். ஸோ நான் வந்து கடவுள்கிட்ட வந்து நான் எது வேணும் அது வேணும்னு என்னால் கேட்க முடியாது. நன்றி மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் நன்றி. இந்த இடத்துக்கு நன்றி. நான் இந்த இடத்துக்கு வருவேன்னு எதிர்பார்க்கல. இதுக்கு நன்றி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். நன்றி சொல்லிட்டு மட்டும் நின்ற முடியாது.
ஸோ வி நீட் டு மேக் a difference to a lot of wonderful people's life. எனக்கு எப்படி ஒருத்தர் வந்து தோல்ல தட்டி என்ன மேல தூக்கி விட்டாங்களோ, எனக்கு வந்து வழி காமிச்சாங்களோ, அதே மாதிரி நான் அந்த பொசிஷன்ல இருக்கேன். நான் 25 வருஷம் ஆச்சு நான் ஒரு இடத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு நானும் திரும்பி பார்க்கணும். நானும் பின்னாடி இருக்கவங்கள வந்து ஐ ஷுட் கைட் தெம், ஹெல்ப் தெம் அண்ட் கிவ் தெம் ஆல் தி லவ் வாட் ஐ கேன். ஸோ அது வந்து நிறைய நண்பர்களோட பண்ணிட்டு இருக்கேன், நிறைய வாலண்டியர்ஸோட பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐம் பிளஸ்ட் தே ஆல் கனெக்டட் வித் சேம் காஸ். அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைங்க எஜுகேஷனை வந்து நம்புறாங்க. ஸோ வி ஆர் ஏபிள் டு பி அ கேட்டலிஸ்ட். ஒரு விஷயத்த ஒருத்தங்க கேட்கறாங்க, ஒரு விஷயத்த ஒருத்தங்க தராங்க, அதை வந்து இணைக்கிற ஒரு பொருளா மட்டும்தான் நான் இருக்கேன். ஒரு பிரிட்ஜா இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது கூட இல்லாட்டி அப்புறம் எப்படி? Yeah, sure, sir. So people are asking, constantly asking about your hairstyle. Tell us about it. இது அடுத்தடுத்துக்கான ஆயத்தம் எடுத்துக்கொள்றதா இல்லாட்டி இதுக்கு என்ன சரி ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்குதா சார்? ஒண்ணுமே இல்லைங்க. இது என்னங்க, இது ஜஸ்ட் another கோவிட் ஹேர் ஸ்டைல் தான் நான் பாக்குறேன். தேவர் மகன் அப்போ வந்து முடி வளர்த்துனது, இந்த காலர் தொடுற அளவுக்கு வந்து if I had grown my hair, ஸ்கூல்ல வந்து பிடி மாஸ்டர் தெரியாம அப்படியே மறைச்சு வளர்த்தது வந்து தேவர் மகன்ல சக்தியை பார்த்து. அப்போ அதுக்கப்புறமா வந்து I didn't get a chance. I like to be another person on screen, not stuck with one look. Kind of this I thought somewhere it will again help me be another character and be another person. ரெண்டு கதைக்கு வந்து இது might helpங்கிற மாதிரி இருந்துச்சு. The directors have said no, we will do something with this look. So அதனால just letting it grow. யா, இது நிறைய பேரை சந்தேகத்தை வந்து தெளிவுபடுத்தும் நம்புகிறேன். ஓகே சார், ஒவ்வொரு படமும் வந்து ஒவ்வொரு ஆக்டருக்கு வந்து யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஸோ வாட் யூ திங்க் வெரி யூனிக் அபவுட் சூரரைப்போற்று? 8ஆம் கிளாஸ் 8th கிளாஸ் ரூம்குள்ள என்டர் பண்ணா என்னென்ன கலாட்டா இருக்குமோ, என்னென்ன கூச்சல் இதெல்லாம் இருக்குமோ அப்படி இருக்கும். ஜிவி அண்ட் சுதா, சவுண்ட் இன்ஜினியர் ஜோ இங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டா அப்படி கலாட்டாவா இருக்கும். ஆக்சுவலி நேற்று படத்தை மறுபடியும் போட்டு பார்த்தேன். ஐ ஹாவ் டு தேங்க் சுதா வாட் 3000 times 10,000 times அப்படிதான் எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு. இது எங்க படங்கிறதுனால பர்சனலா அப்படி ஃபீல் ஆகுது. நோ சுதா, வாட் அ ஜெம் யூ ஹேவ் கிரியேட்டட் சுதா அப்படிங்கிற மாதிரி தான் நான் படம் பார்க்க நான் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டேன். So this is a beautiful world she's created. I think in a world how a man should live up to his people, to his family, to his friends, to his wife, how a man should live up to their expectation அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி அழகா அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கும். And also it's okay he falls, it's okay to be blunt, it's okay to be open, and then how you learn from your mistakes, how you both grow up, how you open up, how you tell what is completely inside you, and then how you learn from each other அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்கும். அப்புறம் வந்து it's not always the men who have to govern and they have to be superior and they have to take things forward. Men are always powerful அப்படிங்கிற அந்த பேட்ரியாக்கி இல்லாம வந்து இதுல எப்படி வந்து ஒரு கணவனும் மனைவியும் வந்து இணைஞ்சே ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியும், எல்லாத்தையும் ஒன்னா பேச முடியும், எல்லாத்தையும் ஒன்னா புரிஞ்சுக்க முடியும், சண்டையும் போட முடியும், திரும்பி சேரவும் முடியும், திரும்பி சந்தோஷமா வந்து எவ்வளவு எல்லாத்தையும் இழந்தும் கூட how they both can stand together and achieve a common dream அப்படிங்கிறது வந்து இது அழகா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கோவிட் சிச்சுவேஷனில் சூரரைப்போற்று படம் ரிலீஸ் ஆனதால் மக்கள்கிட்ட கிடைச்ச ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? பட் தட் வாஸ், அதான் சொல்றேனே, இந்த டைம்ல கூட எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் மைண்ட் இருக்கும். அடுத்து என்னடா பண்ண போறோம், ஒர்க் சைடுல சரி, படிக்கிற சைடுல சரி, லாட் ஆஃப் அதர் திங்ஸ் வுட் பி மவுண்டிங் ஆன் தெம். In spite of that, they have given us a lot of time appreciating this film, appreciating this content of Suraraipotru. Every time there is a lot of love immediately on social media. ஓகே, இவ்வளோ காலம் கழிச்சும் படத்துக்கு தேவை இருக்குது எல்லாத்தையும் தாண்டி எப்படி ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறீங்க? ஃபிட்னஸ் வந்து I think we all need, everybody needs, definitely the women also in our family. சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே வந்து அந்த லைஃப் ஸ்டைல் எடுத்துட்டு வந்துட்டா நல்லதுன்னு நான் நினைப்பேன். எனக்கு வீட்டு பக்கத்துல அப்பா பண்ற யோகா, நான் சைல்ட்ஹுட்ல இருக்கும்போது எனக்கு முன்னாடி வந்து ஒரு அண்ணாலாம் இருந்தாங்க, புல்லப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளால இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஸோ பீப்புள் அரௌண்ட் மீ மேட் மீ கான்சியஸ். லைக் ஸ்கூல்ல படிக்கும் போது வந்து 50 புஷ்அப்ஸ் எடுக்க முடியுமா, 100 புஷ்அப்ஸ் எடுக்க முடியுமான்னு போட்டு எடுக்கிறது. அஃப்கோர்ஸ் கமல் சாரோட
பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கறது, அங்கே சல்மான் கான் பார்க்கறது, இப்படி சுற்றி இருக்கிறவங்களோட ஃபிட்னஸ் தான். பட் ஃபிட்னஸ் இஸ் ஜஸ்ட் நாட் நோ டூயிங் இட் ஒன்ஸ். ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி ஒரு வாட்டி போட்டால் பத்தாது. இட்ஸ் அ லைஃப் லாங் ஜேர்னி. No, it's a journey and no, there's no destination. ஒரு நீங்க அப்பா இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாஸ் நோ க்ளோஸ் டு 80s and he's saying இந்த காலையில வாக்கிங் பண்ணாட்டி இன்னைக்கு உடம்புல ஒரு மாதிரியா இருக்குல்லடா அப்படிம்பாங்க. Even now he does his yoga. 4 o'clock he wakes up. 4 to 5 he does yoga and 5 to 6 he does his walking. அப்படி பண்றதுனால தான் நல்லா இருக்கு. I'm able to function, I'm able to exist, I'm able to think of my things. மெமரி பவர் ஆகட்டும், நானே சொந்தமா என்னோட இண்டிபெண்டா யாரையும் எதிர்பார்க்காம என்னோட வேலைகளை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதாகட்டும். ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, ஐ திங்க் ஃபிட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது என்னால எங்கேயோ யாருக்காவது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஐ பி வெரி ஹாப்பி. பிகாஸ் எவ்வளவு நாள் உயிரோட வாழ்றோங்கிறத விட எவ்வளவு நாள் ஆரோக்கியமா இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வயசுல டைரக்டர் வந்து 19 வயசு ஆகுறேன்னு சொன்னாங்க. எனக்குலாம் தெரியும். ஓகே, நீங்கள் ஆரம் ஃபவுண்டேஷன் வந்து நடத்தி செல்லுது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது? நான் ஒரு மேபி அரௌண்ட் 32 33 ஐ வாண்ட் டு டு சம்திங் பேக் டு சொசைட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். இதெல்லாமே வந்து நான் ஒரு மாதிரி செட்டில் ஆகி கஜனிக்கு அப்புறமா வந்து வாட் ஆம் ஐ டூயிங், நோ வாட் இஸ் ரியல் ஹாப்பினஸ் பார்க்கும்போது சம்பாதிக்கிறது வந்து உண்மையான ஹாப்பினஸ் இல்ல. ஃபேமிலி எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, இதுக்கப்புறமா திரும்பி சம்பாரிச்சு என்ன அது அந்த டைரக்ஷன், அந்த பாதை வந்து இஸ் நாட் கோயிங் டு கிவ் மீ ஹாப்பினஸ். ஐ வுட் வாண்ட் டு டூ திஸ் அகெயின். எங்க அப்பா வந்து கிராமத்துல இருந்து, அப்பாவோட சொந்தக்காரர் மாமா தான் வந்து கூட்டிட்டு வந்தாங்க, கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. அப்பாவை வந்து அவரு ஒருத்தர் உதவி பண்ணாட்டி வந்து எங்களோட ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரியான ஒரு பாதையோ இப்படி ஒரு வாழ்க்கையோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்காது. ஸோ அப்பா வந்து அவங்களுக்கு அப்பா இல்லை. அதை மட்டும்தான் ஊர்ல அப்பதான் முதல்ல வந்து 10th SSLC படிச்சு பாஸ் பண்ணவங்க வந்து அப்பா முதல்ல. ஸோ என்னோட ஜென்ரேஷனை வந்து தூக்கி விட்டவர் ஒருத்தர் வந்து இருக்காரு அப்படின்னா நான் தென் சம்வேர் ஐ ஹாவ் டு ரியலைஸ் ஆல் திஸ். இது வந்து ஒருத்தங்க முயற்சி பண்ணலாம், வரலாம், போகலாம். பட் அதை இதை இன்னும் கொஞ்சம் சுலபமாக்கலாமே. அவங்க வந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பண்ற விஷயத்த வந்து இப்பவே பண்ணலாமே. சில பேர் வந்து அவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க, சில பேர் படிப்பை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து எங்கேயோ ஒரு பிரயோஜனமா இருக்கலாமே அப்படிங்கும் போதுதான் ஐ திங்க் ஒரு நல்ல நண்பர் ஞானவேல் அவர்கள் மூலமா முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. தென் வி ஆல் நோ வாட் ஹேப்பன். ஒரு கிட்டத்தட்ட இப்போ 15-16 இயர்ஸா அகரம் நடந்துட்டு இருக்கு. பட் என்னோட தம்பிகள் தங்கைகள் வந்து படிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ஒரு தாட் இருக்கு, அந்த சொசைட்டி மேல இருக்கிற கரிசனம் இருக்கு, அன்பு இருக்கு. இந்த லாக்டவுன் டைம்ல கூட வந்து மோர் தென் 150 days 200 days வந்து தேவர் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுட் ஆகட்டும், வாட்டர் பேக்கெட்ஸ் கொடுக்கறதாகட்டும், நோ ஃப்ரம் பிளட் டொனேஷன், ஹோம்ஸ், ஓல்டேஜ் ஹோம்ஸ்க்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டான ஃபண்ட் இருக்காது, சாப்பாடு இருக்காது, அங்கே போய் கொடுக்கறதாகட்டும். ஸோ ஐ திங்க் somewhere when they want to reach me, when they want to show that love, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்ல முடியுங்க, எல்லாருமே சொல்ல முடியும். ஆனா களத்துல போய் பண்ணோம் இல்லையா, கிராஸ் ரூட் லெவல்ல வந்து they have to go out and do. They also facing that risk, facing the danger. பட் அதை துணிஞ்சு தேவை இருக்கு, இது விளம்பரத்துக்காக பண்ணல, நாங்க பண்றோம் அப்படின்னு அமைதியா பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது பிரமாதமான ஒர்க். ஐ திங்க் பப்ளிக் அதை பார்த்துட்டு வந்து they started contributing to them directly. எங்கனால பண்ண முடியல, நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு பொது ஜனத்துல இருந்து they started contributing. So these are all wonderful things, wonderful souls, beautiful people around me. Very happy, I have them, they know me, I know them. This is with everybody's love. நான் மட்டுமே இல்ல, I cannot just take all the credit to myself. But நான் எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியும் because of the volunteers. It is definitely because of the volunteers, what they do in Agaram, what they do for the social good, societies good. I really can't thank them enough அப்படினு நான் சொல்லுவேன். That's why I call them angels. In the pandemic they go out and do so much. I have to I don't have enough words which will do justice. அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். யூ ஆர் அமேசிங் சார். கடைசியாக உண்டு, அன்பான ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன செய்து சொல்லணுமெண்டா? நிறைய சொல்லிட்டீங்க அன்பான ஃபேன்ஸை பற்றி. அன்பான ஃபேன்ஸுக்கு என்ன செய்து சொல்லணுமெண்டா? அன்பான ஃபேன்ஸ், லைஃப் எக்ஸைட்டிங்காக வச்சுக்கோங்க. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்க போகுது.
ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன வருத்தங்களோ ஏதோ இருந்ததுன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப டெம்பரரி நினைச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு மாசம் கழிச்சு வந்து அப்படி ஒன்று நடந்ததா அப்படின்னு உங்களுக்கு யோசிப்பீங்க. வி ஆல் கோ த்ரூ லாட் ஆஃப் தோஸ் இன் லைஃப். நெகட்டிவிட்டி நம்ம சூழ்ந்துட்டே இருக்கும். அதை நீக்கிட்டு வெளியில வாங்க. ஒரு அழகான உலகம் வந்து வெளியில இருக்கு. அண்ட் யூ வில் அச்சீவ். நோ ட்ரீம் இஸ் டூ பிக். நோ ட்ரீம் இஸ் டூ பிக். இட்ஸ் ஆல் இன் யுவர் மைண்ட். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி மைண்ட் வந்து ஒரு ஸ்டியரிங் வீல் மாதிரி. நல்ல வழிக்கு வந்து அதை செலுத்துங்க. உங்களோட எல்லா கனவும் நிச்சயமாக நிறைவேறும். நிச்சயமாக நிறைவேறும். ஸோ காட் பிளஸ் யூ அண்ட் டூ வண்டர்ஃபுல் திங்ஸ் இன் லைஃப். அன்பான ஃபேன்ஸ், all the love back to you. யா, தேங்க்யூ சார். Thank you and Tata. See you soon. பாய் சார். இந்த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு தேங்க்யூ வெரி மச் சார். See you guys. See you.